டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வகுப்பில் இந்தியன் எக்கானமி பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக உள்ள பிசிக்கல் பாலிசி, அதாவது பணவியல் கொள்கை என்பதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். இதிலிருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்விகள் அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் கேட்கிறார்கள். எனவே அதை பற்றிய விவரமாக இப்போது பார்க்கலாம். அதாவது இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரம் என்ற தலைப்பில் பிசிக்கல் பாலிசி, பணவியல் கொள்கை அல்லது பணவியல் பொருளாதாரம் என்பதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். இதில் டிஎன்பிஎஸ்சியால் கேள்வி கேட்கக்கூடிய பகுதியானது இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்கம் அல்லது பணவாட்டம் என்பதை பற்றியும் பார்க்கலாம். முதலில் பணவீக்கம் என்பதை பற்றி இப்போது பார்த்து விடலாம். அதிலிருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள். அதாவது இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் என்பதை பற்றி பார்க்கலாம். பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான விலைமட்டம் அதிகரிப்பது ஆகும். அதாவது விலைவாசியானது தொடர்ந்து அதிகரித்தே செல்வது தான் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் ஆகும். பண்டங்கள் மற்றும் பணிகளில், அதாவது பொருட்கள் மற்றும் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பிரிவில் தொடர்ந்து விலைவாசியானது அதிகரித்து செல்வது தான் பணவீக்கம் என்கிறோம். அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதை காட்டுகிறது. அதாவது விலைவாசியானது தொடர்ந்து அதிகரித்தே சென்றால் பொருட்களானது குறைவாக வாங்க முடியும். அதுதான் வாங்கும் சக்தி குறைவதை காட்டுகிறது. இதில் 2 டெபனிஷன்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை அப்படியே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கிறார்கள். அதாவது குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலைதான் பணவீக்கம் என்று சொன்னவர் கோல்பன். இந்த வாக்கியத்தை கொடுத்து யார் சொன்னது என்று கேட்பார்கள். அதாவது திரும்பவும் சொல்லுகிறேன், குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை தான் பணவீக்கம் ஆகும் என்று சொன்னவர் கோல்பன். அதற்கடுத்து வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும். அதாவது பணவீக்கமானது வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் என்று சொன்னவர் கிரிகெரி. அடுத்து இதில் சில வகை இருக்கிறது. இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்கிறார்கள். அதாவது பணவீக்கத்தின் வகைகள். முதலில் தவழும் பணவீக்கம். தவழும் பணவீக்கமானது மிக குறைவான, அதாவது எளிமையான விகிதத்தில் பணவீக்கம் ஏற்படுவதாகும். நீண்ட காலத்திற்கு விலைவாசி உயர்வதை மக்கள் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாத அளவில் இந்த பணவீக்கமானது இருக்கும். இப்படிப்பட்ட பணவீக்கம்தான் மிதமான பணவீக்கம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது விலைவாசி தொடர்ந்து அதிகரிக்கும், ஆனால் அதை மக்கள் அவ்வளவு எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாத வகையில் நீண்ட காலத்திற்கு சிறிது சிறிதாக உயர்ந்து கொண்டே செல்லும். அப்படி செல்லக்கூடிய ஒரு நிலைதான் தவழும் பணவீக்கம் அல்லது மிதமான பணவீக்கம் என்று, அதாவது மைல்டு இன்ஃப்ளேஷன் என்று சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து நடக்கும் பணவீக்கம் அல்லது நகரும் பணவீக்கம். இந்த பிரிவில் பணவீக்கமானது மிதமான வேகத்தில், அதாவது ஒற்றை இலக்கத்தில் ஏற்படும். 3 முதல் 9% இருக்கும். அப்படி இருந்தால் அது நடக்கும் பணவீக்கம் அல்லது நகரும் பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சிங்கிள் டிஜிட் இன்ஃப்ளேஷன் தான் நடக்கும் பணவீக்கம் அல்லது நகரும் பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய நகரும் பணவீக்கமாகும். அதற்கடுத்து ஓடும் பணவீக்கம். இது ஆண்டு பணவீக்க விகிதமானது 10 முதல் 20% வரை இருக்கும்.
அப்படி இருந்தால் இது ஓடும் பணவீக்கம் எனப்படுகிறது. அதாவது நடக்கும் பணவீக்கத்தை விட இது சற்று அதிகமாக இருக்கும். அதாவது 2 டிஜிட்டில் இருக்கும். 10 முதல் 20% இருந்தால் அது ஓடும் பணவீக்கம் எனப்படுகிறது. அதாவது வேகமான விலைவாசி அதிகரிப்பை ஓட்டத்துடன் ஒப்பிட்டு சொல்வதால் இது ஓடும் பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்து தாவும் பணவீக்கம், இது சற்று அதிகமாக இருக்கும். இது மேலும் உயர் பணவீக்கம் அல்லது உண்மையான பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இது கேட்பார்கள் நண்பர்களே. உண்மையான பணவீக்கம் என அழைக்கப்படுவது எது என்று கேட்பார்கள். அதற்கு தாவும் பணவீக்கம்தான் உண்மையான பணவீக்கமாகும். அதாவது தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம் என்பது சமாளிக்க முடியாத அளவிற்கு 2 அல்லது 3 இலக்க சதவீதத்தில் உள்ள பணவீக்கமாகும். மிக அதிகமான உயர் பணவீக்கம் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த பணவீக்க விகிதமும் ஆண்டிற்கு 20 முதல் 100% வரை இருக்கும். அதாவது 2 டிஜிட்டில் இருந்து 3 டிஜிட் வரை 20 முதல் 100% வரை இருக்கக்கூடிய பணவீக்கம்தான் இந்த தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம் அல்லது உண்மையான பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. உண்மையான பணவீக்கம் என்று சொன்னவர் கீன்ஸ் ஆவார். அதாவது தாவும் பணவீக்கத்தை உண்மையான பணவீக்கம் என்று சொன்னவர் பொருளாதார அறிஞர் ஜே.எம். கீன்ஸ் அவர்கள். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பார்கள் நண்பர்களே. அதற்கடுத்து 21ஆம் நூற்றாண்டில் முதலாக உயர்ந்த பணவீக்கம் ஜிம்பாப்வே நாட்டில் ஏற்பட்டது. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பார்கள். அது ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு இறுதியில் இது நடந்தது. அதற்கடுத்து தேவை இழுப்பு பணவீக்கம். எப்பொழுதுமே தேவை மற்றும் அளிப்பு ஆகியன பணவீக்கத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அளிப்பு நிலையாக உள்ள நிலையில் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி உயர்கின்றது. இது தேவை இழப்பு பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. அதாவது அளிப்பு நிலையாக உள்ள நிலையில், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் நிலையாக இருக்கக்கூடிய, அதாவது பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி உயர்கிறது. இப்படியான ஒரு நிலைமைதான் தேவை இழப்பு பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. அதாவது அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை துரத்துதல் தேவை இழப்பு பணவீக்கம். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பார்கள் நண்பர்களே. அதிக அளவு பணமானது குறைந்த அளவு பொருட்களை துரத்தக்கூடியது தேவை இழப்பு பணவீக்கமாகும். அடுத்து செலவு உந்து பணவீக்கம். உற்பத்தியில் மூலப்பொருட்கள் மற்றும் இதர இடுபொருட்களுக்கான செலவு உயர்கின்ற பொழுது உற்பத்தி செலவு கூடி பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும். இப்படியான ஒரு நிலைமை செலவு உந்து பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. அதாவது மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருட்கள் மற்றும் இடுபொருட்களுக்கான செலவு உயரும்போது உற்பத்திக்கான செலவும் பொருட்களுக்கான விலையுடனே அதிகரித்து விடுகிறது. இவ்வகையான பணவீக்கம் செலவு உந்து பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்து கூலி விலை சூழல். கூலி விலை சூழல் மூலம் கூலி உயர்வுக்கும் பணவீக்கத்திற்கும் இடையேயான காரண விளைவு உறவு விளக்கப்படுகிறது. கூலி உயரும் பொழுது செலவிடத்தக்க வருவாயும் உயர்கிறது. இதனால் பொருட்களுக்கான தேவை உயர்கிறது. தொடர்ந்து பொருட்களுக்கான விலையும் அதிகரிக்கிறது. இப்படியான சூழ்நிலையிலும் பணவீக்கம் ஏற்படுகிறது. அதாவது விலைவாசி உயர்வின் காரணமாக தொழிலாளர்கள்
கூலி உயர்வினை கோருவார்கள். இது உற்பத்தி செலவினை மீண்டும் உயர்த்தி பொருட்களின் விலையை மீண்டும் மேல் நோக்கி உயர்த்த தூண்டும் ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. அதாவது இவ்வளவுதான் நண்பர்களே, பணவீக்கத்தினுடைய வகைகளை பார்த்திருக்கிறோம். இதிலிருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் 1 அல்லது 2 கேள்விகள் கேட்கிறார்கள். அதாவது பணவீக்கத்தில் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே நன்றாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.